இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. சரி போய் பார்த்துட்டு வரும். என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. கொல்ல நினைச்சேன் நீ இப்படி ஆடும்போது உன்னை கொல்ல நினைச்சேன். அம்மா சும்மாதாம்மா பாடிட்டு இருந்தேன். சும்மா பாடுவேடி சும்மா. அது என்ன பாட்டு அது? கன்றாவி. அப்படி சொல்லுங்கம்மா. நீ வாய மூடு. நீயும் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டு தானே இருந்த. அக்கா எக்கோ இருக்கீங்களா? வாங்க, டேபிளில் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க முதல்ல. சரிம்மா. சரிம்மா அதோ வரம்மா. சொல்லிடியேம்மா. ஆமாண்டி, ப்ராஜெக்ட் வேறு நிறைய கொடுத்துருக்காங்க, பண்ணணும் தான். எங்கே பண்ணுறதுக்கு நமக்கு இதுவாக இருக்குது, ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. இந்த லீவ் விட்டாலே போதும்டி, இவங்க ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்து அந்த ஒரு நாள் லீவை ஃபில் பண்ணிடுறாளுங்கடி. சரிடி, நீ போய் பண்ணு, நான் ஈவினிங் போல தான் எடுத்து பண்ணுவேன். சரி பாய்டி. என்னடி அக்கா, ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, வாயே திறக்காமல் இருக்க. எனக்குள்ளதை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேம்மா, நீ இன்னும் உனக்கு முடிக்கலையோ? நீ வாயை மூடுமா, எனக்கு தெரியும். நான் 5 நிமிஷத்தில் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் ப்ராஜெக்டை முடிச்சிடுவேன். மூடி பார்ப்போம். அக்கா அக்கா, நிம்மி அக்கா, அனன்யா அக்கா. அக்கா சுஜி வந்திருக்கான்னு நினைக்கிறேன்டி. சுஜி வா, நாங்கள் இங்கே பின்னாடி பக்கம் இருக்கோம், வா. அட வா சுஜி. என்ன காலையிலே வருவேன்னு எதிர்பார்த்தேன், இப்போதான் வந்திருக்க. அக்கா ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருந்தாங்கக்கா, நேற்று ஈவினிங் கொஞ்சம் எழுதிட்டு இப்போ காலையிலையும் கொஞ்சம் எழுதிட்டு வந்தேன்க்கா. சரி சுஜி, சாப்பிட்டியா? உனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வரட்டுமா, சாப்பிட்றியா? இல்லைக்கா, நான் காலையில் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸும் அம்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தான்க்கா தான் இப்போ வந்தேன். உங்கள் கூட விளையாடலான்னு வந்தேன்க்கா. அம்மாவும் சாந்தி அத்தை கூட தான் இருக்காங்க. சரி அப்போ நம்மளும் இங்கே வருவோம்னு சொல்லிட்டு தான்க்கா வந்தேன். சொல்லு சுஜி, என்ன விளையாடலாம்? ஆமாம் ஆகாஷ் எங்க? நீ மட்டும் வந்திருக்க, ஆகாஷை காணும். அவன் காலையிலேயே டிஃபனை சாப்பிட்டுட்டு பையனுங்களோட ஆற்றுக்கு போகிறேன்னு போயிட்டான்க்கா. ஆற்றுக்கு போயிருக்கானா? சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. ஏண்டி, அம்மா உன்னை விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாளா? இல்லடி, நம்ம கேட்கலாம்ல, கேட்டா அம்மா விடுவாங்கல்ல. இன்னைக்கு லீவு தானே, கேட்டு பார்த்துருக்கலாம்ல. அவன் காலையிலே போயிட்டான்க்கா, காலையிலே போயிட்டு ஆடிட்டு இதோட ஈவினிங் தான்க்கா வருவான். அவன் மதியம் சாப்பாடு சாப்பிட கூட வர மாட்டான்க்கா அவன். சரி சுஜி. ஆமா, உன்னை ஸ்கூல்ல பார்க்க முடியறது இல்லையே, ஏன் நீ பிரேக் டைம் கூட வெளியில வர மாட்டேங்கிற? இப்போ எங்க கிளாஸ் மிஸ் நிர்மலா மிஸ் வந்துட்டாங்கக்கா. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தெரியும்லக்கா உங்களுக்கு. அவங்க பிரேக்கு கூட வெளியில அலோ பண்ண மாட்டாங்கக்கா. ஐயோ, நிர்மலா மிஸ்ஸா? ஆமாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி நீ வெளியில வராததே நல்லதுன்னு நினைச்சுக்கோ. ஆமாக்கா. சரி சுஜி, உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்கேன்? ஏட்டி கழுசடை, 2 சேர்ல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அவ எங்கடி உட்காருவா? அந்த அளவுக்கு உனக்கு மூளை இருக்குன்னா நீ எழுந்திரிச்சு அவளை உட்கார சொல்லணும். ஐயோ அக்கா, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நான் உட்காரவே இல்லை, நான் கீழே கூட உட்காந்துப்பேன். விடுங்க, வாங்க நம்ம விளையாடலாம். டே ஆகாஷ், நம்ம குளிச்சது போதும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நேரம் வேற ஆயிட்டே போகுது. இப்போவே மணி 6:30, இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக இருட்டிடும். சொன்னா கேளு, நம்ம வீட்டுக்கு போகலாம். டே போடா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது நமக்கு. அந்த லீவை நல்லா வச்சு என்ஜாய் பண்ணணும்டா. டேய், நீங்க தனியா கூட என்ஜாய் பண்ணிக்கங்கடா, என்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துருங்கடா. இப்பவே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சுடா. அட இவன் என்னடா சும்மா பயந்துட்டே இருக்கறான். சரிடா, இப்போ உனக்கு என்னடா, வீட்டுக்கு போணும் அவ்வளவுதானடா. சரி வா போகலாம். டேய், நம்ம அப்பவே கிளம்பி வந்திருக்கலாம்டா. நான் சொன்னா நீ கேட்டியா? நானும் சொன்னேன்லடா, போக போக இன்னும் ரொம்ப இருட்டாயிடும்டா நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள. டேய், நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கிறேன்டா, ஏன்டா? சரி வாங்க, எப்படியாவது நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் அமைதியா வாங்கடா. ஐயோ ரொம்ப பயமா இருக்கே. இவனுங்க வேற பயந்து பயந்து நம்ம பயத்தை இன்னும் அதிகமாக்குறானுங்களே. நம்மளே பயந்தாங்கோலி, இவனுங்க முன்னாடி கொஞ்சம் தைரியசாலி மாதிரி நடிச்சோம், அது ரொம்ப தப்பா போச்சே. நான் சொல்ல இவனுங்க கேட்கல. அன்னைக்கு மாதிரி ஏதாவது வரப்போகுது, எனக்கு பயமா இருக்கு. டேய் பாத்தியா, நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா. ஆமாண்டா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது, இல்லனா எனக்கு கண்ணு தெரியல பாரு. இந்த டைம்லயுமாடா உனக்கு நக்கலு? அப்புறம் என்னடா, நம்ம தான் ஏற்கனவே பயந்து போய் தானே இருக்கிறோம். கொஞ்சம் வாயை மூடின்னு வாயே, நம்ம அமைதியா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது. அன்னைக்கே இப்படிதான் இருந்தது. அவனை முதல்ல வாயை மூடிட்டு கொஞ்சம் முதல்ல நடக்க சொல்லுடா. நம்ம எப்படி இந்த வழியில வந்தோம்? ரொம்ப பயமா இருக்குடா. இது என்னடா, இது பேய் வீடு மாதிரி இருக்குது. நம்ம ஊர்ல இப்படி ஒரு வீடு இருக்காடா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதே மாதிரி